வேலை நிமித்தமாக தற்காலிகமாக வயநாட்டில் வசித்து வந்த தமிழர்கள் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழர்கள் உயிரிழப்பு பற்றிய விவரம் மற்றும் தமிழர்கள் எத்தனை பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய விவரம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த முழு தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். அவரிடம் பேசுவோம். பாஸ்கர், இப்ப வேலை நிமித்தமாக சென்ற தமிழர்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கேயே நிரந்தரமாக குடியிருந்தவர்கள் எத்தனை பேர், முழு விவரங்கள் என்ன? வேலை நிமித்தமாக தற்காலிகமாக வயநாட்டில் வந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், கூடலூரைச் சேர்ந்தவர்கள் 3 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே தமிழக முதலமைச்சரால் நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை என்பது 3 இருக்கிறது. வேலை நிமித்தமாக தற்காலிகமாக வயநாட்டில் வசித்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 3 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை தேடும் பணி என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் 2 பேர் ஆண்கள், 1 பெண்கள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களை காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்கள் ஏதாவது கிடைக்கப்பெறுமா என்ற அடிப்படையில தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிவாரண முகாம்ல வேலை நிமித்தமாக வயநாட்டுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் நிவாரண முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். இது வேலை நிமித்தமாக சென்றவர்களுடைய பட்டியலாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல வயநாட்டுல நிரந்தரமாக குடியேறி தமிழகத்தைச் சேர்ந்தவருடைய எண்ணிக்கை என்பதும், அதே நேரத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது வயநாட்டுல நிரந்தரமாக குடியேறிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல நிரந்தரமாக குடியேறிய தமிழகத்தைச் சேர்ந்த 22 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அங்கு சென்ற IAS என்பது இந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்துல 129 பேர் நிரந்தரமாக குடியேறிய தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் நிவாரண முகாம்களை 129 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை. அவர்கள் எல்லாம் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த IAS நேரடியாக நிவாரண முகாமுக்கு சென்று அதை உறுதிப்படுத்தியிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில தான் வயநாட்டு நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 3 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு நிவாரண முகாமில் ஒருத்தர் தங்க வைக்கப்பட்டிருக்க என்ற தகவலும், நிரந்தரமாக குடியேறிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 22 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற விவரமும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.